ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்னைக்கு ரெசிபி மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் சூப்பராக பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். கிண்ணத்தில் மாற்றினதுக்கு அப்புறமா அதே மிக்ஸி ஜாரில் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அந்த ஊறின துவரம் பருப்பையும் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஊறிருக்கு. இதை இதோடு சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, தோல் எடுத்த இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் 4 பச்சை மிளகாய். இது காரத்துக்கு மிளகா தான் நம்ம சேர்ப்போம். உங்களுக்கு காரம் இன்னும் சேர்த்து வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நர நரன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதை ஏற்கனவே தயிர் அரைச்சி ஊற்றிருந்தோம் இல்லையா, அதோட இதையும் ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு குழம்பு கூட்டி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அடுப்பு கம்மி பண்ணிக்கோங்க இல்லாட்டி கருகிடும். வெந்தயம் போட்ட உடனே 3 வரமிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். அதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நான் 8லேருந்து 10 பல் போல் உரித்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டதுக்கப்புறமா இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா மொறுன்னு வதங்கி வரணும். வெங்காயமும் நல்லா வதங்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த தயிரையும் அந்த மசாலாவையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இந்த டைமில் நீங்கள் தண்ணி வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். மோர் குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க. ஏன்னா இது ரொம்ப கொதி வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இறுகி வரும். அதனால் தண்ணியாகவே கொஞ்சம் கூட்டி வைங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது போதும். இப்போது இது ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வரும்போது பாருங்கள் அந்த மஞ்சள் கலர் நல்லா ஃப்ளேவர் எவ்வளோ சூப்பராக தெரியுது. கொதி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு கிண்டி விட்டுட்டு இதை மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 4 to 5 மினிட்ஸ் இருந்ததுன்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடான ரைஸில் இது போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.